This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். கேஸ் சிலிண்டர் விலை உயர்வு. ஏழை மக்களின் தலையில் இடையே இறக்கிய மத்திய அரசு. செல்வ பெருந்தகை கண்டனம். சிலிண்டர் விலையை உயர்த்தி ஏழை எளிய மக்களின் தலையில் மத்திய அரசு இடியை இறக்கியுள்ளது என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் தனது எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் கூறியிருப்பதாவது: மத்திய பாஜக ஆட்சிக்கு வந்து 2014 முதல் வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் 410 ரூபாயில் இருந்து தொடர்ந்து உயர்ந்து கொண்டே போய் தற்பொழுது 820 ரூபாய் என்ற அளவில் உயர்ந்துள்ளது. தினசரி பயன்படுத்தும் அத்தியாவசிய தேவையான கேஸ் சிலிண்டர் விலையை இன்று ரூபாய் 50 என்ற அளவில் உயர்த்தி அடித்தட்டு மக்களின் தலையில் இடியை இறக்கியுள்ளது அரசு. மேலும் வாழ்வாதாரம் இழந்து தவித்து வரும் ஏழை எளிய மக்களின் துயரத்தை கண்டு கொள்வதே இல்லை. நாடு முழுவதும் வேலையில்லா திண்டாட்டம், அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் கடுமையாக உயர்ந்து வரும் சூழலில் கேஸ் சிலிண்டர் விலையையும் ஒன்றிய பாஜக அரசு உயர்த்தியுள்ளதை வன்மையாக கண்டிக்கின்றேன். இந்த விலை உயர்வை திரும்ப பெற வேண்டும். சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை குறைந்த போது ஒன்றிய அரசு பெட்ரோல், டீசல் விலையை குறைக்காமல் தொடர்ந்து உயர்த்தி வருகிறது. இதன் மூலம் ஒன்றிய அரசும் எண்ணெய் நிறுவனங்களும் கொள்ளை லாபம் அடைகின்றன. இதன் காரணமாக விவசாயிகள், நடுத்தர குடும்பத்தினர், சிறு குறு தொழில் நிறுவனங்கள் உரிமையாளர்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். நிலைமை இவ்வாறு இருக்க பெட்ரோல், டீசல் விலை லிட்டருக்கு கலால் வரி 2 என்ற அளவில் ஒன்றிய அரசு உயர்த்தி இருப்பதும் கண்டனத்திற்குரியது. இதனால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சாமானிய மக்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாவார்கள். ஒன்றிய அரசு பெட்ரோல், டீசல் மீதான விலையை குறைக்க வேண்டும். ஏற்றப்பட்ட கலால் வரியை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் குறைந்திருப்பதால் இந்த பலன்கள் மக்களுக்கு சென்றடைய வேண்டும். இவ்வாறு அவர் கண்டனம் தெரிவித்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.